அனைவருக்கும் வணக்கம். கடந்த கிளாஸில் பார்ட் 2 சிட்டிசன்ஷிப்னா என்ன அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த கிளாஸில் நம்ம பார்ட் 3 பார்க்க போகிறோம். பார்ட் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அடிப்படை உரிமைகள் என்ன, அடிப்படை உரிமைகள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பற்றி சொல்லுது. சரி, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்னால் என்ன அப்படிங்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னென்னா ஆர்டிக்கல் 12. இந்த ஆர்டிக்கல் 12 தான் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஃபஸ்ட்டு வர ஆர்டிக்கல் 12 அப்படிங்கிறது. ஏன் நாம் இதை தனியாக பார்க்குறோம் அப்படின்னா, அதுக்கு ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது. இந்த ஆர்டிக்கல் 12ல் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து சொல்கிறாங்க. டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட்னா என்ன நம்ம படிச்சிருப்போம். ஸ்டேட்னா என்னங்க, இதெல்லாம் பெரிய விஷயமா? ஸ்டேட்னா மாநிலம். இந்தியாவில் மொத்தம் 28 மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம படிச்சிருப்போம். அது தவறு கிடையாது. 28 மாநிலம் தானே, ஸ்டேட்னா 28 மாநிலம் தானே, அதுதானே அதுக்கு அர்த்தம் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். பட் ஆனால் அதுக்கு தான் இந்த ஆர்டிகல் 12ல் டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற ஒரு ஆர்டிக்கிளே கொடுத்துருக்காங்க. சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும், அக்கார்டிங் டு சுப்ரீம் கோர்ட்டை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த பார்ட் 3 இருக்கிற ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சுப்ரீம் கோர்ட் ஸ்டேட்டுக்கு ஒரு மீனிங் வச்சுருக்கு. என்னென்னா, பார்லிமெண்ட் ஆஃப் இந்திய பாராளுமன்றத்தை ஸ்டேட் அப்படின்னு தான் கன்சிடர் பண்ணணும். அதே போல் லெஜிஸ்லேச்சர் ஆஃப் ஸ்டேட் மாநிலங்கள் இருக்கக்கூடிய அந்த சட்டமன்றத்தையும் அது வந்து ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும். பாராளுமன்றத்தையும் ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும், லெஜிஸ்லேச்சரையும் வந்து ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும். அண்ட் ஆல் லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால் என்ன? லோக்கல் அத்தாரிட்டிஸ்னால் என்ன? பஞ்சாயத்து, முனிசிபாலிட்டிஸ், இது எல்லாமே வந்து லோக்கல் அத்தாரிட்டிஸ். இதையும் வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும். ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான ஒரு கேஸு நீங்கள் சுப்ரீம் கோர்ட்டில் எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுன்னா, இந்த பகுதிகளை வந்து ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்டேட் என்ன சொல்லுது, லோக்கல் அத்தாரிட்டியும் வந்து அது ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும். அதே போல் ஸ்டாச்சுரி அண்ட் நான் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டிஸ், ஸ்டாச்சுரினா என்ன? சட்டப்பூர்வமான, சட்ட அங்கீகாரம் பெற்ற இல்லை சட்ட அங்கீகாரம் பெறாத அந்த அமைப்புகளையும் வந்து ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து கன்சிடர் பண்ணணும். இந்த ஸ்டாச்சுரி அண்ட் நான் ஸ்டாச்சுரி அமைப்புகள்லாம் என்ன அப்படின்னா, எல்ஐசி, ஓஎன்ஜிசி, இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாருமே, செயில், இந்த மாதிரியான அமைப்புகள் எல்லாமே ஸ்டாச்சுரி அண்ட் நான் ஸ்டாச்சுரி அத்தாரிட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதையுமே வந்து சுப்ரீம் கோர்ட்டு ஸ்டேட்டை தான் கன்சிடர் பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் எந்த தனியார் நிறுவனமாக இருந்தாலும் அதையுமே வந்து ஸ்டேட்டாக தான் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணணும். அது என்ன தனியார் நிறுவனம்? இப்போ அடிப்படை உரிமைகள்லாம் என்ன? நான் எங்கே வேணாலும் எது வேணாலும் பேசுவேன், எனக்கு பேச்சுரிமை இருக்குது, எழுத்துரிமை இருக்குது அப்படிங்கிற அந்த அடிப்படை உரிமைகள் ஒரு கம்பெனியில் போயிட்டு என்னை பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஒரு கம்பெனியில் போகிறீங்க, அந்த கம்பெனியில் அந்த நிர்வாகத்துக்கு எதிராக வந்து போராட்டம் பண்ணுறீங்க, நீங்கள் பேசக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் உடனே நேராக போய் சுப்ரீம் கோர்ட்டில் வந்து நீங்கள் கேஸ் தொடர் பண்ணுறீங்க. இந்த மாதிரி எங்கே பேசக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, என் உரிமைக்கு எதிராக வந்து போராடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணுறீங்க அப்படின்னா, அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியை வந்து ஸ்டேட்டை தான் வந்து கன்சிடர் பண்ணணும். ஸ்டேட் தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த தரப்பில் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி தான் அது கன்சிடர் பண்ணணும். ஸோ அந்த ஸ்டேட்டுங்கிற வார்த்தைக்கு நீங்கள் இந்த சாப்டரை படிக்கும்போது ஸ்டேட்டுன்னு வந்து வரும். ஸோ அதுக்கு நீங்கள் வந்து கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் வந்து இந்த டெஃபினேஷன் ஆஃப் ஸ்டேட் அப்படிங்கிற இந்த 12வது ஆர்டிக்கலை பற்றி நான் சொல்லிட்டு இருக்கேன். கான்ஸ்டியூஷன்லையுமே அதனால தான் வந்து இதுக்குன்னு ஒரு தனி ஆர்டிக்கலே வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்டிகல் 12னா என்ன, ஸ்டேட் அப்படிங்கிற வார்த்தையை நான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அரசியலமைப்பு பார்க்கும்பொழுது இந்தியாவை வந்து கண்ட்ரின்னு சொல்லாமல் நிறைய இடங்களில் ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து சொல்லியிருப்பாங்க. இந்தியா கண்ட்ரி அப்படின்லாம் சொல்லியிருக்க மாட்டாங்க, ஸ்டேட்டுன்னு தான் சொல்லியிருப்பாங்க. இன்னும் இந்தியா ஒரு மாநிலமா அப்படின்னு நம்ம கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. பெரும்பாலான நாடுகளே வந்து ஸ்டேட்டுன்னு தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்தியாவையும் வந்து ஸ்டேட் அப்படின்னு தான் வந்து கான்ஸ்டியூஷன்லேயே வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த வந்து இந்த பகுதியிலே நம்ம ஆர்டிகல் 13 பற்றி பார்க்க போகிறோம். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, இது ரொம்ப ரெண்டு சின்ன டாபிக்ன்றதுனால நம்ம ஒரே கிளாஸ்லேயே பார்த்துருவோம். ஆர்டிகல் 13 என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தொடர்பான
இந்திய அரசாங்கம் வந்து ஏதாவது சட்டத்தை ஏற்றுச்சுன்னா ஒரு பர்மனெண்ட் லாவோ இல்லை வந்து ஒரு டெம்பரவரி லாவோ ஏதாவது ஒன்று பாஸ் ஆச்சு அப்படின்னா பர்மனெண்ட் லாவை யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க? பார்லிமெண்ட், அமைச்சரவை, பாராளுமன்றம், இவங்க தான் வந்து பர்மனெண்ட் லா. ஒரு லா வந்து நிரந்தர சட்டத்தை யார் அமல்படுத்துவாங்கன்னா பார்லிமெண்ட் பண்ணுவோம். டெம்பரவரி சட்டத்தை யார் பாஸ் பண்ணுவாங்க? கவர்னர் பாஸ் பண்ணுவாங்க, இல்லைன்னா பிரசிடெண்ட்டு இல்லைன்னா கவர்னர். இவங்க 2 பேர் தான் இந்த நெருக்கடி நிலைகளில் இந்த 2 பேர் தான் வந்து சட்டத்தை வந்து ஏற்றுவாங்க. இப்படி பர்மனெண்ட் நிரந்தர சட்டமாக இருந்தாலும் இல்லை தற்காலிக சட்டமாக இருந்தாலும் அல்லது வேறு எந்த சட்டமாக இருந்தாலும் அது வந்து இன்கன்சிஸ்டன்ட் ஆல் டெரோகேஷன். இன்கன்சிஸ்டன்ட்னா என்ன? சீரற்ற. இன்கன்சிஸ்டன்ட்னா சீரற்ற. டெரோகேஷன்னா என்ன? இழிவுபடுத்தக்கூடிய. இந்த நிரந்தர சட்டமோ இல்லை தற்காலிக சட்டமோ அடிப்படை உரிமைகளை இழிவுபடுத்துகிற மாதிரியோ இல்லை அதோடைய அமைப்பை வந்து சீர்குலைக்கிற மாதிரியோ இருந்தால் அந்த சட்டம் வந்து செல்லாது, வாய்டு அப்படின்னு இந்த ஆர்டிகல் 13 வந்து சொல்லுது. அதாவது கேசவானந்த பாரதி கேஸ் அப்படின்னு நம்ம வந்து லாஸ்ட்டில் வந்து கேஸ் ஸ்டடிஸ்லாம் படிப்போம். இந்த பெருபாரி கேஸும் கேசவானந்த பாரதி கேஸும் நம்ம அடிக்கடி நம்ம வந்து அதை பார்த்துட்டே இருப்போம். 2மே ரொம்ப முக்கியமான கேஸ் அப்படிங்கிறதால இந்த கேசவானந்த பாரதி கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் வந்து அடிப்படை நீங்கள் ஈற்றக்கூடிய சட்டம் வந்து இந்த அடிப்படை உரிமைகள், இந்த ஃபண்டமெண்டல் லாஸ், இந்த அடிப்படை உரிமைகளை அதோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை கெடுக்காத மாதிரி இருக்கணும். நீங்கள் எந்த சட்டம் வேணாலும் ஏற்றப்படலாம், ஆனால் அது இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸோடைய பேசிக் ஸ்ட்ரக்சரை வந்து கெடுக்காமல் இருக்கணும். அப்படிப்பட்ட சட்டங்களை தான் நீங்கள் வந்து ஏற்றணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க இந்த கேசவானந்த பாரதி கேஸில். ஸோ இந்த ஆர்டிகல் 13 என்ன சொல்லுதுன்னா, தற்காலிக சட்டமோ இல்லை நிரந்தர சட்டமோ எதுவாக இருந்தாலும் அது அந்த அரசியலமைப்புடைய அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை இழிவுபடுத்துகிற மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத ஆர்டிகல் 13 வந்து சொல்லுது. இந்த கிளாஸில் நம்ம ஆர்டிகல் 12னா என்ன, ஆர்டிகல் 13னா என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்த பார்ட்டில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். சந்திப்போம். நன்றி.